ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ராஜஸ்தான் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஆத்தென்டிக்கான ராஜஸ்தான் ஃபாங்கி. ஃபாங்கி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர்ல இந்த சூரணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாங்கி வந்து கேஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல், ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா இந்த ஃபாங்கி ரெசிபியை லேர்ன் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. வெறும் இந்த 5 மேஜிக் இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு ஹெல்தியான ஃபாங்கி ரெடி பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து ஒரு அரைக்கரண்டி எடுத்துக்கோங்க. வெந்தயம் தான் நம்ம எல்லாத்த விட கம்மியான குவான்டிட்டியில எடுக்க போறோம். அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து சோம்பு. ஸோ சோம்பு 2 கரண்டி. அடுத்து சீரகம். சீரகம் அதுவும் சேம் 2 கரண்டி. அடுத்து ஓமம். ஓமம் வந்து 1 ஸ்பூன், அதாவது 1 கரண்டி எடுத்தா போதும். அதே மாதிரி கடைசியா 2 கரண்டி கொத்தமல்லி விதை எடுக்க போறோம். அதே மாதிரி நம்ம கிட்ட தேவையான அளவு இந்துப்பும் வச்சிருக்கோம், பிளாக் சால்ட். ஸோ பிளாக் சால்ட் வந்து நம்ம இனிஷியலா ஆட் பண்ண மாட்டோம். பிளாக் சால்ட் வந்து நம்ம கடைசியா தான் ஆட் பண்ணுவோம். இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம திரும்பி பார்த்துக்கலாம். நம்ம வந்து சோம்பு எடுத்திருக்கோம், கொத்தமல்லி விதை எடுத்திருக்கோம், வெந்தயம் எடுத்திருக்கோம், ஓமம் எடுத்திருக்கோம், அதே மாதிரி சீரகம் எடுத்திருக்கோம். இந்த 5 தான் நம்மளுடைய மேஜிக் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடைசியா இந்துப்பு, அதாவது இங்கிலீஷ்ல பிளாக் சால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் சால்ட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபாக்கியோட மேஜிக் இன்கிரீடியன்ஸ். அடுத்து இந்த 5 சீட்ஸை இந்த மாதிரி ஒரு ரவுண்டான சப்பாத்தி தவா இருந்தா அதுல வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தாவே போதும், அது நல்லா கிறிஸ்பா ஆயிடும். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ரவுண்டான சப்பாத்தி தவா இல்லை அப்படின்னா ஏதாச்சும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரை பேன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்துட்டு இருக்கோம். வறுக்கிறப்போவே இந்த ஒரு ஸ்மெல்லு வரும். இந்த ஸ்மெல்லே நல்ல சூதிங்காக ஹீலிங்காக ஃபீல் ஆகும். ஸோ இந்த சூரணம் வந்து முக்கியமாக நம்ம வீட்டில் பசங்கள்லாம் இருப்பாங்க, குட்டி குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. குழந்தைங்க அப்பப்போ ஏதாச்சும் ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு இன்டைஜஷன் ஆகாமல் வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகிற டைமில் அவங்களுக்கு இது வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பயங்கர சூப்பராக கேட்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த மிக்சரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஃபேனுக்கு கீழே வச்சிருங்க, கொஞ்சம் கூல் ஆகட்டும். மினிட்ஸ் கழிச்சு இந்த மிக்சரை மிக்ஸி ஜார்ல போட்டு ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பிளாக் சால்ட்டை போட்டு ஒரு மீடியம் ஃபைனஸ்ல அரைச்சா போதும், நம்மளுடைய டேஸ்டியான ஃபாங்கி ரெடி. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல், கேஸ், இந்த மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் உடனே ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்காச்சும் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.